நண்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ சாய்அருள் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும். அக்னி நட்சத்திரம் உருவான கதை. கொளுத்தும் அக்னி வெயில் கத்திரி வெயில் ஆரம்பம். அக்னியின் கோர பிடியிலிருந்து தப்பிக்க இந்த மகாபாரத கதையை ஒருமுறை கேளுங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அக்னியோட கோர பிடியிலிருந்து தப்பிக்கலாம். நோய் நொடி அண்டாம நாம பாதுகாப்பாகவும் இருக்கலாம். கோடை காலம் அப்படின்றதுமே நம்மளுடைய நினைவுக்கு வருவது அக்னி நட்சத்திரம் தான். அக்னி நட்சத்திர வெயில், சித்திரை வெயில், கத்தரி வெயில், கோடை வெயில் அப்படின்னு பல பெயர்கள்ல இது சொல்லப்படுது. ஆண்டுதோறும் சித்திரை மாதத்துல வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கக்கூடிய காலத்தை தான் அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்றோம். உண்மையில இந்த அக்னி நட்சத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்றது பல பேருக்கும் தெரியாது. அக்னி அப்படின்றது வெப்பத்தை குறிக்குது. ஆனா இதை நட்சத்திரம் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்ற சந்தேகம் பார்த்தீங்கன்னா பல பேருக்குமே இருக்கு. அஸ்வினி துவங்கி ரேவதி வரையிலான 27 நட்சத்திரங்கள்ல அக்னி அப்படின்ற ஒரு நட்சத்திரம் கிடையாது. அப்படின்னா அக்னி நட்சத்திரம் என்றால் என்ன அப்படின்றத பத்தி தான் இங்க நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த அக்னி நட்சத்திரம் உருவானதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண கதை என்ன, அதே மாதிரி இந்த நாட்கள்ல நாம சொல்ல வேண்டிய, அதாவது அக்னியோட கோரப்பிடியிலிருந்து தப்பிச்சுக்கிற எந்த தெய்வத்தை வழிபடணும், இந்த நாட்கள்ல நாம சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த மந்திரங்கள் என்ன, அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவில் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்துடுங்க. அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு சேரும். வாங்க பதிவுக்குள்ள பெறலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க சாய்அருள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஆன்மீக தகவலடைய இந்த மாதிரியான சுவாரஸ்யமான பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். சித்திரை மாதம் 21ஆம் தேதி துவங்கி வைகாசி 14ஆம் தேதி வரையிலான நாட்கள் தான் அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் 2024ஆம் ஆண்டுக்கான அக்னி நட்சத்திரம் மே 4ஆம் தேதி தொடங்கி மே 28ஆம் தேதி வரைக்கும் இருக்குங்க. சித்திரை மாதத்துல பரணி 3ஆம் காலில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலத்தை தான் அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு பஞ்சாங்கம் சொல்லுது. இந்த காலத்துல வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கும். அறிவியல் படி பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் அப்படின்றது ஒரு கோளா இருந்தா கூட அதுவும் ஒரு விண்மீன் தான். அக்னி நட்சத்திர காலத்துல சந்திரன் மட்டுமல்ல பூமியும் சூரியனுக்கு பக்கத்துல இருக்கும். சூரியனோட பயணத்துல அடிப்படையில தான் நம்மளுடைய தமிழ் மாதங்கள் கணக்கிடப்பட்டிருக்கு. அப்படி சூரியனோட சஞ்சாரத்தின் அடிப்படையில் அக்னி நட்சத்திர காலத்துல முதல் மற்றும் கடைசி 7 நாட்கள்ல தான் வெயிலோட தாக்கம் சுமாராகவும், இடையில இருக்கக்கூடிய அந்த 7 நாட்கள் வெயிலோட தாக்கம் அதிகமாகவும் இருக்கிறதா சொல்லப்படுது. இதனால அறுவடை செய்யப்பட்ட வயல்கள்ல வெடிப்புகள் ஏற்படும். இந்த வெடிப்புகளோட இடையில இருந்து பூமிக்குள்ள இருந்து வெப்பம் வெளியாகும். வைகாசி மாத இறுதியில பெய்யக்கூடிய மழை வயல்களோட வெடிப்பு வழியா பூமிக்குள்ள போய் வெப்பத்தை தனித்து மறுபடியும் அந்த மாதிரி ஏற்பட்ட வெடிப்புகள் மூடிக்கொள்ளும். அக்னி நட்சத்திரத்துக்கு இணையான வெப்பத்தை கொண்டது கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்த்திகை நட்சத்திரத்துக்குரிய தேவதையும் அக்னி பகவான் தான். அக்னி நட்சத்திரம் அப்படின்ற வெப்ப காலம் எப்படி உண்டாச்சு அப்படின்னு அதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான மகாபாரத புராண கதை சொல்லப்படுது. அந்த கதையை இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். ஒரு முறை யமுனை நதிக்கரையில காண்டவ வனம் அப்படின்ற ஒரு காடு இருந்துச்சு. அங்க பாத்தீங்கன்னா அரிய மூலிகை செடிகள் இருந்ததால அதுல இருந்து வரக்கூடிய வாசனையினால அந்த ஆற்றங்கரைக்கு குளிக்க வரவங்க அதிகமா இருந்தாங்க. இந்த மூலிகைகள் நன்கு வளரணும் அப்படின்றதுக்காக அடிக்கடி இந்திரன் மழையை பொழிய செய்தான். இயற்கை அழகு நிறைந்திருந்த இந்த காட்டுக்கு பக்கத்துல இருந்த யமுனையில கிருஷ்ணனும் அர்ச்சுனனும் குளிக்கிறதுக்காக வர்றாங்க. அவங்க குளிச்சுட்டு கரையேறினப்போ அந்தனர் ஒருவர் அங்க வர்றாரு. அவர் எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, இந்த வனத்துல இருக்கக்கூடிய பசிப்பினி தீர்க்கக்கூடிய மருந்துகளை நான் சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு பசி தீர்ந்து போயிடும். இந்த காட்டுக்குள்ள போறதுக்கு நீங்க எனக்கு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா அந்த அந்தனருடைய தோற்றத்துல இருக்கக்கூடிய வித்தியாசத்தை கிருஷ்ணர் கண்டுபிடிச்சிறாரு. வந்திருக்கிறது அக்னி தேவன் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாரு. அவர்கிட்ட கிருஷ்ணரும் அர்ச்சுனரும் விவரம் கேட்கிறாங்க. அதுக்கு அக்னி தேவனும் பதில் சொல்றாரு. துவேதசி அப்படின்ற மன்னனுக்காக துர்வாச முனிவர் 100 ஆண்டுகள் தொடர்ந்து ஒரு யாகம் நடத்தினாரு. அந்த யாகத்துல அதிகப்படியான நெய்யை போடுறாங்க. அந்த நெய்யை நான் சாப்பிட்டதுனால எனக்கு மந்த நோய் தாக்கிருச்சு. அந்த மந்த நோய் தீரணும் அப்படின்னா அதுக்கான மூலிகை செடிகள் வேணும். அந்த மூலிகை செடிகள் இந்த காண்டவ வனத்துல தான் இருக்கு. ஆனா இந்த காட்டுக்குள்ள நான் எப்பெல்லாம் நுழையணும் அப்படின்னு முயற்சி செய்யறனோ அப்பெல்லாம் இந்திரன் மழையை பெய்ய வச்சிடறான். அதனால என்னால இந்த காட்டுக்குள்ள போக முடியல அப்படின்னு கூறி தன்னுடைய நிலையை அக்னி தேவன்
கிருஷ்ணர்கிட்டையும் அர்ச்சுனர்கிட்டையும் வந்து விலக்கி வந்து சொல்றாரு. அக்னி தேவனுக்கு உதவுறதுக்கு 2 பேருமே வந்து ஒப்புக்கிறாங்க. அதாவது கிருஷ்ணனும் அர்ச்சுனனும் 2 பேருமே வந்து நாங்கள் உனக்கு வந்து உதவி பண்ணுறோம், ஆனால் அதுக்கு வந்து எங்களுக்கு தேவையான வில்லம்புகள் வந்து வேணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அக்னி தேவனும் சக்தி வாய்ந்த காண்டிப வில்லம்புகளை அர்ச்சுனனுக்கிட்ட வந்து கொடுக்குறாரு. உன்னுடைய பசிப்பினி வந்து தீர்த்துக்கிறதுக்கு 21 நாட்கள் மட்டும் இந்த காட்டுக்குள்ள நீ வந்து போகலாம், அப்போ இந்திரன் மழையை பெய்யாம நாங்க வந்து பார்த்துக்கிறோம் அப்படின்னு கிருஷ்ணனும் அவனுக்கு வந்து வாக்கு வந்து கொடுத்துறாரு. அதே மாதிரி அக்னி தேவன் காட்டுக்குள்ள போனதும் மழையை வந்து பெய்ய வைக்கிறா இந்திரன். அதனை அம்புகள் எய்தி அர்ச்சுனன் வந்து தடுத்து நிறுத்த காட்டிற்குள்ள இருக்கக்கூடிய மூலிகைகளை வந்து சாப்பிட்டு தன்னுடைய பசிப்பினியை தீர்த்துக்கிறான் அக்னி தேவன். அக்னி தேவன் காண்டவ வனத்தை அழித்து தன்னுடைய பசியை தீர்த்து கொள்ளக்கூடிய காலம்தான் அக்னி நட்சத்திர காலமா மாறியது அப்படின்னு புராணங்கள்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அக்னி தேவன் எந்த முறையில அந்த மூலிகைகளை வந்து சாப்பிட்டார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, கிருஷ்ண பகவான் அக்னி தேவனை அந்த காண்டவ வனத்துக்குள்ள வந்து நுழையிறதுக்கு 21 நாட்கள் மட்டும்தான் அனுமதி வந்து கொடுக்கிறாரு. அந்த 21 நாட்களுக்குள்ள உன்னுடைய பசிப்பினியை நீ வந்து தீர்த்துக்கணும். அதுக்கப்புறமா பூமியை குளிர்விக்க இந்திரன் வந்து வந்துருவான். அப்ப வந்து நீ எந்த இடையூறும் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டளையை அக்னி தேவனுக்கு வந்து கிருஷ்ண பகவான் வந்து கொடுத்துறாரு. கண்ணனோட கட்டளையை ஏற்ற அக்னி பகவான் முதல் 7 நாட்கள் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய பூச்சிகள் வேர்களை வந்து சாப்பிட்றாரு. அடுத்த 7 நாட்கள் பூமிக்கு மேல இருக்கக்கூடிய மரங்கள் செடிகள் இதை வந்து சாப்பிட்றாரு. கடைசி 7 நாட்கள் பாறைகளை விழுங்கினார் அப்படின்னு புராணங்கள்ல வந்து சொல்லப்படுது. காண்டவ வனத்தை அக்னி தேவன் உண்டு பசியாறிய இந்த 21 நாட்களை தான் நாம அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்றோம். இதன் காரணமாக தான் அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்த முதல் 7 நாட்கள் வெப்பம் கொஞ்சம் குறைவாகவும், அடுத்த 7 நாட்கள் மிக அதிகமாகவும், கடைசி 7 நாட்கள் மீண்டும் மிதமாகவும் வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி அக்னி நட்சத்திரம் முடிந்ததும் பூமியை குளிர்விக்க மழையை பொழிய செய்வான் அப்படின்றதும் நம்பிக்கை. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கோடை மழையும் பெய்வதா வந்து சொல்லப்படுது. இந்த அக்னி நட்சத்திரத்துக்கு நாம என்ன பரிகாரம் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அக்னி நட்சத்திர காலத்தில் வெப்பநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம், வெயிலோட தாக்கத்தால் உஷ்ணம், இது சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து ஏற்படும். நம்ம என்னதான் பாதுகாப்பாக இருந்தால் கூட, உணவு முறையில் மாற்றம் வந்து கொண்டு வந்தால் கூட, இதனால ஏற்படக்கூடிய இந்த வெயிலோட தாக்கத்தால் ஏற்படக்கூடிய நோய்களை நம்மளால வந்து தடுக்க முடியாது. இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏற்படும் மாற்றங்களை வந்து சமாளிக்கிறதுக்கு முருகப்பெருமானையும் மீனாட்சி அம்மனையும் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. மனமும் உடலும் குளிரும் வகையிலான தண்ணீர், நீர், மோர், செருப்பு, விசிறி இதை வந்து இந்த காலத்தில் இல்லாதவர்களுக்கு நாம தானமாக வந்து கொடுக்கணும். உஷ்ண நோய் வந்து பாதிக்காம இருக்கிறதுக்கு அரிசி மாவினால சூரிய நவகிரக கோலமிட்டு சூரியனுடைய காயத்ரி மந்திரம், ஆதித்ய காயத்ரி மந்திரம், அக்னி தேவனுடைய காயத்ரி மந்திரத்தை நாம சொல்லி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த மந்திரங்களை சொல்லி நாம வழிபாடு செய்துட்டு வந்தாலே உஷ்ண நோய்கள் வராம வந்து இருக்கிறதோட வந்த நோய்களும் விலகிவிடும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரிகாரமாக வந்து அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்த அந்த நாள் அன்னைக்கு, முதல் நாள் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பில் தண்ணீர், நல்ல சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சு வச்சுட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் வந்து வைத்திருங்க. அடுத்த நாள் காலையில் அந்த சொம்பு தண்ணீரை எடுத்து நீங்கள் உங்கள் வாசலில் வந்து தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோலம் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரிலும் கொஞ்சம் அந்த தண்ணீரை வந்து தெளித்து வந்து குளிக்கலாம். இதே மாதிரி அக்னி நட்சத்திரம் முடிகிற வரைக்குமே இந்த சொம்பு தண்ணீரை உங்கள் பூஜை அறையில் வைத்து அதுக்கப்புறமா நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த அக்னி நட்சத்திரத்தினால ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகுவதாகவும் வந்து சொல்லப்படுது. இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் நாம் சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரம், அஸ்வத் வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சூரிய உதயத்தின் போதும் சூரிய அஸ்தமனத்தின் போதும் குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 9 முறை, அதிகபட்சமாக 108 முறை இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் வந்து பண்ணலாம். மிக மிக அற்புதமான பலனை தரக்கூடிய மந்திரம். அதே மாதிரி உங்கள் வீட்டு பூஜை அறையில் கொண்டு போய் அந்த சொம்பில் தண்ணீர் வந்து வைக்கிறீங்க இல்லையா, அந்த நேரத்திலும் இந்த மந்திரத்தை வந்து சூரிய பகவானை நினைத்து நீங்கள் உச்சாடனம் வந்து பண்ணுங்கள். அப்படி சொல்கிறப்போ இந்த அக்னி நட்சத்திரத்தினால எங்களுக்கும் சரி எங்கள் குடும்பத்துக்கும் சரி எந்த விதமான உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வந்து வரக்கூடாது அப்படின்றத வந்து மனசில் வந்து நினச்சிக்கிட்டே சூரிய பகவானிக்கிட்ட இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். அடுத்ததா இந்த நட்சத்திர காலத்தில் நாம் சொல்ல வேண்டிய ஆதித்ய காயத்ரி மந்திரம், பாஸ்கராய வித்மகே மகத் யுதிகராய தீமகி தன்னோ ஆதித்ய பிரச்சோதயா. இந்த மந்திரத்தையும் குறைந்தபட்சம் வந்து 27 முறை, அதிகபட்சமாக 108 முறை வந்து உச்சாடனம் பண்ணலாம். சூரிய உதயத்தின் போது இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கிறது அப்படின்றது அதிகப்படியான பலன்களை வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு வந்து சுறுசுறுப்போடையும் அதே போல எந்த
எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அந்த நாள் வந்து உங்களுக்கு நிறைவாக இருக்கிறதுக்கும் இந்த மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக வந்து ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் நாம் சொல்ல வேண்டிய அக்னி பகவானுடைய காயத்ரி மந்திரம். இந்த மந்திரத்தையும் குறைந்தபட்சம் 27 முறை, அதிகபட்சமாக 108 முறை உச்சாரணம் வந்து செய்யுங்க. மிக மிக அதிசக்தி வாய்ந்த அக்னி பகவானுடைய காயத்ரி மந்திரம். ஓம் மகா ஜுவாலாய வித்மகே அக்னி மக்னாய தீமகி தன்னோ அக்னி பிரச்சோதயாத். ஓம் மகா ஜுவாலாய வித்மகே அக்னி மக்னாய தீமகி தன்னோ அக்னி பிரச்சோதயாத். ஓம் மகா ஜுவாலாய வித்மகே அக்னி மக்னாய தீமகி தன்னோ அக்னி பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தையும் நாம் சொன்னது போல குறைந்தபட்சம் 27 முறை, அதிகபட்சமாக 108 முறை வந்து உச்சாரணம் பண்ணுங்க. இந்த 3 மந்திரங்களையுமே தொடர்ந்து இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் சரி, உங்கள் குடும்பத்தாருக்கும் சரி, அக்னி தோஷம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தோஷம், அதாவது அக்னி நட்சத்திர தோஷம், அது மாதிரியான தோஷங்கள் வந்து ஏற்படாது. உஷ்ணங்களால் எந்த ஒரு பாதிப்பும் வந்து ஏற்படாது. உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து ஏற்படாது. நல்லது மட்டுமே வந்து நடக்கும். அதிலும் குறிப்பா இந்த அக்னி பகவானுடைய காயத்ரி மந்திரம் நாம வேள்வி யாகம் செய்த பலனை கொடுக்கக்கூடியதா வந்து சொல்லப்படுது. அதனால இந்த மந்திரத்தை இந்த அக்னி நட்சத்திர காலத்துல நாம உச்சரிக்கிறது அப்படின்றது நமக்கு அதிகப்படியான நற்பலன்களை மட்டுமே தரும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. தவறாது இந்த மந்திரங்களை வந்து உச்சாரணம் வந்து பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய தண்ணீர் வந்து இந்த நேரங்களில் வந்து குடிங்க. அனாவசியமா வெயில் நேரத்தில் வெளியில போறதை வந்து தவிர்த்திடுங்க. அவசியம் இருந்தால் மட்டும் நீங்க வெளியில வந்து போங்க. மற்றபடி அதிகப்படியான நீர் ஆகாரங்கள் வந்து எடுத்துக்கணும். தான தர்மங்கள் நிறைய வந்து செய்யணும். குறிப்பிட்டு நீர்மோர் தானம் கொடுக்கிறது, தண்ணீர் வந்து தானம் வந்து கொடுக்கிறது, இளநீர் தானம் வந்து கொடுக்கிறது, இது அனைத்து செய்தாலுமே இறைவனுடைய பரிபூர்ண அருள் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த ஒரு பதிவு உங்கள் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம், வாழ்க பல்லாண்டு.